Well, hello there. எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட கையில் ஸ்மார்ட் ஃபோன் இன்டர்நெட் எல்லாம் வந்துருச்சு அண்டு ஃபோன் கிளாஸ் உடஞ்சிருச்சு கைஸ். ஸோ இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்க்காக ஃபோனெல்லாம் பின்னாடி தூக்கி போடாதீங்க, ஓகே? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ பேசிக்கலி இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் கையில் இன்டர்நெட் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் நம்மளை ஏமாத்துறதுல சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஃபோனை விற்கிறதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் மார்க்கெட்டிங்காக என்னென்னலாம் சொல்கிறாங்க பாரு. ஸோ இந்த வீடியோ ஒரு வகையான ரோஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது அபவுட் தீஸ் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ். அண்ட் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். First of all, in the phones the features like 120Hz refresh rate, 4K display, அப்புறம் 8K recording. First இந்த 8K recording பற்றி பேசுவோம். இப்போ இருக்கிற flagship phone and some mid-range phonesல பார்த்தீங்கன்னா இந்த 8K recording அப்படின்ற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? உங்களால் வீடியோவை 8Kல ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு ஒரு டவுட், 8K டிஸ்பிளே அதுவும் ஃபோனில் யார்கிட்ட இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ கொடுத்துருக்கிற ஃபோனில் கூட 8K டிஸ்பிளே இல்லை, ரைட்? ஸோ எதுக்கு இந்த 8K ரெக்கார்டிங்? அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டாக 2K அல்லது 4K டிஸ்பிளே தான் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன்ஸில். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் 8K ரெக்கார்டிங்? ப்ளீஸ் சொல்லுங்கள். 8Kல ரெக்கார்ட் பண்ணதை 4Kல பார்த்தா பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. அண்ட் அடுத்து ரிஃப்ரெஷ் ரேட், ஓ மை காட், 140Hz 165Hz வரைக்கும் போயிட்டாங்க ரிஃப்ரெஷ் ரேட்டில். 120Hz தாண்டுறப்பயே எவனுக்குமே வித்தியாசம் தெரியாது. சரி, நீங்கள் ப்ரோ கேமர்னு வச்சுக்குவோம், ஓகே, அவங்கள விடுங்க. ஆனால் ஐ எம் டாக்கிங் அபவுட் நார்மல் பீப்புள். 90Hz 120Hzக்கு மேலே அவங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் இந்த நம்பர்ஸை கூட்டிகிட்டு நம்மளை ஃபோனை வாங்க வச்சிரும். அண்ட் பை த வே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். ஐ லவ் டெக்னாலஜி, ஐ லவ் இனோவேஷன், ஓகேங்களா? நான் இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன வீடியோ, ஓகேங்களா? ஒரு வீடியோக்காக தான் இதெல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாரும் அஃபெண்ட் ஆகாதீங்க, தப்பாக நினைக்காதீங்க, ஓகே? நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் மெகா பிக்சல்ஸ். 64 மெகா பிக்சல், 108 மெகா பிக்சல். எவ்வளோ அதிகமான மெகா பிக்சல் இருக்கோ அவ்வளோ அதிகமான அழகான ஃபோட்டோ வரும் அப்படின்னு ஆட்ஸ் போடுவாங்க. ஒரு நார்மல் DSLR கேமராவில் கூட 20 மெகா பிக்சல் தான்ப்பா இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோனை விட அழகான ஃபோட்டோஸ் வரும். இப்போ இருக்கிற சீப்பான ஃபோன்ஸில் கூட 48 மெகா பிக்சல் அண்ட் 64 மெகா பிக்சலாம் கொடுத்துட்ருக்காங்க, ஓகே? மெகா பிக்சல்ஸால் உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் தான் வரும், ஓகேங்களா? ஹை ரெசல்யூஷன் இருக்குன்னா அந்த ஃபோட்டோ நல்லா தான் இருக்கும் அப்படின்ற கேரண்டி கிடையாது. மெயின் ஃபேக்டர்ஸ் லைக் கேமரா, சென்சர், லென்ஸ், அப்புறம் இமேஜ் ப்ராசஸிங் எப்படி இருக்குது, இதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர் உருவாக்குறதுக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு இந்த விஷயங்கள் தெரியாது. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் மெகா பிக்சலை கூட்டி உங்களை ஃபோன் வாங்க வச்சிரும். இந்த நம்பர்ஸ் ஆர் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கைஸ். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரஸ்ட் தீஸ் மெகா பிக்சல்ஸ் அண்ட் நம்பர்ஸ், ஓகே? ப்ளீஸ் உங்கள் மூளையை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் என்னைய மாதிரி ஒரு யூடியூபரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும் ஆர் எந்த டெக்னாலஜி பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ ஹிட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸில் வர பேட்டரிஸ் 4000 mAh 6000 mAh இப்பெல்லாம் அதை விட அதிகமாக கூட வருது. அண்ட் நம்மளும் வாவ் வேற லெவல் சூப்பர் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த ஃபோன் கம்பெனிஸ் என்னைக்கும் உங்கள் ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் சைக்கிள் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணாது. சார்ஜ் சைக்கிள்னால் எத்தனை வாட்டி உங்களோட ஃபோனால் 0 to 100% அதாவது கம்ப்ளீட்லி சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆக முடியுமோ அதை தான் சார்ஜ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை ஒரு 4000 mAh பேட்டரியில் மேபி 1000 சார்ஜ் சைக்கிள் இருக்குது அண்ட் ஒரு 6000 mAh பேட்டரியில் வெறும் 500 சார்ஜ் சைக்கிள் தான் இருக்குது அப்படின்னா 4000 mAh தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். வெறும் mAh பின்னாடி ஓடாதீங்க, ஓகே? சார்ஜ் சைக்கிள் எவ்வளோ இருக்குது அதையும் நீங்கள் கண்டுபிடிங்க. முன்னாடி இருந்த அந்த நோக்கியா ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் பார்த்துருக்கீங்களா? பேட்ரி mAh கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அது எவ்வளோ பேட்ரி பேக்கப் கொடுக்குமோ அதே அளவுக்கான பேட்ரி பேக்கப் தான் வருஷங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதில் சார்ஜ் சைக்கிள்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் mAh பின்னாடி ஓடாதீங்க. ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் சார்ஜ் சைக்கிள்ஸ், ஓகே? அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் வேணுக்குனே உங்கள் சார்ஜ் சைக்கிள் கம்மியாக வைக்கும். பிகாஸ் ஒரு 1.5 வருஷத்துலேயே உங்களோட பேட்டரி பேக்கப் ஸ்லோ ஆயிரும் அண்ட் எல்லாம் ஆயிரும் அண்ட் நீங்கள் திரும்பியும் புது ஃபோன் வாங்கணும்னு நினைப்பீங்க. பேட்டரிஸ் பற்றி பேசிட்டோம், அப்படியே லெட்ஸ் டாக் அபவுட் சார்ஜிங். ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துருச்சு. ஹை வாட்ஸ் சார்ஜிங், 120 watts 240 watts. ஓ மை காட். ஆனால் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிற ஃபோன்ஸ்லாம் பேட்டரி பேக்கப்பும் பெருசாக ஒன்றும் கொடுக்காது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் என்ன நடக்கும் தெரியுமா? ஆக்சுவலாக சார்ஜ் ஆகிருக்காது, ஆனால் இருந்தாலும் அவங்க பொய்யான பர்சன்டேஜ் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. 0 to 90% வரைக்கும் ஃபுல் ஸ்பீடில் ஆயிரும் சார்ஜ். அதுக்கப்புறம் அடுத்த லாஸ்ட் 10% மட்டும் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்? பிகாஸ் அவங்க ஜஸ்ட் பர்சன்டேஜ் மட்டும் கூட்டி காமிச்சிட்டாங்க.
ஓகேங்களா. நார்மலாக எவ்வளோ டைம் எடுக்குமோ அவ்வளோதான் எடுக்கும், பட் அவங்க ஜஸ்ட் பர்சன்டேஜ் கூட்டி காமிச்சிட்டாங்க. நாட் ஆல் கம்பெனிஸ், பட் சம் கம்பெனிஸ் இந்த மாதிரி பண்ணும். அண்ட் இந்த மாதிரி ஃபோனோட சார்ஜ் சைக்கிள், பேட்டரி பேக்கப் ஆப்வியஸ்லி கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஹை வாட்ஸ் சார்ஜிங் எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு தெரியுமா? உங்கள் ஃபோனுக்குள்ளே 120 வாட்ஸ் 240 வாட்ஸை ஒரே நேரத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் பண்ணணும்னு தெரியுமா? அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வெடிச்சிருக்கு. ஹை வாட் கேன் பி டேஞ்சரஸ். அண்ட் இதை இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் மென்ஷனே பண்ணாது. அண்ட் ஃபைனலி இருக்கிறதுலே மோசமான பொய், ஓகே, லைக் நிறைய பேருக்கு தெரியாது இது பொய்ன்னு, ரைட்? என்னன்னா அவங்க ஆட்ஸ்லாம் காமிக்கிறாங்களே, இந்த ஃபோட்டோவை நாங்கள் இந்த ஃபோனால் தான் எடுத்தோம், இந்த ஃபோனால் இவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸை எக்ஸாம்பிளாக காமிப்பாங்களே, அதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பொய் தான் சொல்லுது. டிஎஸ்எல்ஆர் கேமராவில் பர்ஃபெக்டான லைட்டிங்கில் எடுத்திருப்பாங்க. லைக் நீங்களே இந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் டிவியில் ஏதாச்சும் ஒரு ஃபோன், விவோ ஃபோன் இல்லை ஏதோ ஒரு ஃபோன் பார்த்து ஆடு பார்த்து வாங்கியிருப்பீங்க. டிவியில் போட்ட ஆடு மாதிரி உங்களுக்கு வீடியோ இல்லை ஃபோட்டோ குவாலிட்டி வந்துச்சா? உண்மையை சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன்லாம் இப்போ எழுதுங்க, வந்துச்சா? வரல இல்லை. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரஸ்ட் தெம். ஆனால் நீங்கள் என்னைய ட்ரஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா? நான் உண்மைகள் மட்டும்தான் பேசுவேன், ஓகே? ஸோ இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகே? அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். அது வரைக்கும் நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஸ்டே ஸ்ட்ராங், ஓகே? நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க, அண்ட் குட் பை.